பிரைஸ் எல்லாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். மேலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. தேவன் ஏதேனிலே மனிதனை படைத்த பொழுது அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருந்தார். ஆதியாகமம் 1:28 அவர் சொன்ன மாதிரி, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார். அப்ப ஏதேன்ல விழுகைக்கு முன்பாக ஆதாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை உடையவனாய் இருந்தான். பாவம் செய்த பிறகு அவன் ஏதேனை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறான். ஆனால் மீண்டும் இந்த அதிகாரமும் ஆளுகையும் சிலுவையில் மீட்டு கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்திட்டார். ஆனால் இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காரணம் ஏனென்றால் இதை நாம் அறியாது இருக்கிறதுனால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு கிருபையினால் நாம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தாராம். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் தேவகுமாரனாக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து போட்டார். அதனால் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டப்பட்டார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் என்றென்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் மகிமையும் கனத்தையும் முடிசூட்டப்பட்டதுனால நம்மை மகிமையான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஸோ மீண்டும் நமக்கு அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் பெற்று கொடுத்து விட்டார். ஆனால் இன்றும் நமக்கு ஒன்றும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்கிறார். ஏன் அப்படின்னா, இதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. எத்தனை நல்ல தேவன் பாருங்களேன். அவர் ஆசையாய் மனிதனை படைக்கிறாரு. அவனோடு உறவாட ஆசை கொண்டு அவனுக்கு சகலவற்றையும் செய்து கொடுத்து சகலற்றையும் ஆளுகை செய்யும்படி அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் அவன் விழுந்து போய் விடுகிறான். ஆனாலும் அவனை அப்படியே விட்டுடல. தேவகுமாரனாக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு மீண்டும் அந்த மகிமையும் கனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். நாம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை இருந்தும் இன்னும் ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை என்று கேள்வி எதை உணர்த்துகிறது என்றால், மனிதன் இன்றைக்கு சிலுவையில் பெற்றுக் கொடுத்த ஆசிர்வாதங்களை முழுமையாய் சுதந்திரிக்கவில்லை. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின இருக்கிறவர்களை கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் உணரல என்கிற சொல்கிற வார்த்தையின்படிதான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசின் மனிதர்களும் அவர்களுடைய காரியங்களை மிகவும் அதிகமாக விரைவாக ரொம்ப தந்திரமாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு உலகத்துல. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை கொன்று குவிக்கணும். கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பலவித தீவிரவாத செயல்கள், எல்லாத்துக்கும் பின்னாடி மறைந்திருக்கிறது பிசாசோடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை கொள்வதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எந்த அளவுக்கு இந்த ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நாம் யோசிக்கவும் பேசவும் அதை தியானிக்கவும் அதை நம் வாழ்க்கையில் அதாவது யூஸ் பண்ணவும் நம்ம தவறி இருக்கிறோம். இந்த நாட்களில் கொள்ளை நோய் பயம் திரும்பவும் ஒரு கொள்ளை நோய் பயத்தை மனிதர்களுக்குள் அவன் கொண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்களை நாம் பழைய மாதிரி பயந்து கொண்டுராமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சிலுவையின் இரத்தத்தினாலும் அந்த கொடுத்திருக்கிற விடுதலையும் வல்லமையும் பயன்படுத்தி அவனை நாம் எதிர்த்து நிற்கவும் அவனை அடித்து போடவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்களில்.
ஸோ இன்றைக்கு மனிதர்கள் பயத்துக்குள்ளே மரணத்தின் பிடியிலும் இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் நம்மை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் உபத்திரங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார். எத்தனை நல்ல தேவன், எவ்வளோ பெரிய விலைக்கரைத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஸோ நம்மளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் மரண வழிகளை அவர் அனுபவித்தார். ஸோ அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் நம் பிள்ளைகள் என்று சொன்னதுனால பிள்ளைகளைப் போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஏன் அப்படின்னா மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். ஸோ இந்த உலகத்திற்கு மனுஷனா இறங்கி வந்து எல்லா அதிகாரத்திற்கும் கர்த்தத்துவத்திற்கும் துரைத்தனத்திற்கும் உரியவராகிய அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து எல்லா உபத்திரவங்களையும் அவர் அனுபவித்து உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார் என்றால் அவர் அனுபவிக்காத உபத்திரம் ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, அதிகாரத்தையும் மகிமையும் கனத்தையும் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளாத இருப்பது எத்தனை பரிதாபம். அப்போ இந்த உலகமானது, இந்த உலகத்துல பிசாசோட நோக்கம் மனிதர்களை கொன்று குவிப்பது. அவனுடைய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் பலியிடப்படுறாங்க, எவ்வளோ கொடூரமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஸோ இதற்கு மத்தியில நாம் விழித்து கொண்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையின் மீது வார்த்தையின் மீது உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நாம் யூஸ் பண்ணி அதை மெடிடேட் பண்ணி அதை நம்ம இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் பயந்து கொண்டிருப்பதற்காக அழைக்கப்படலை. நம்மளுடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறார் பாருங்க, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று. ஸோ அந்த ஆசையை நம்ம தான் நிறைவேற்றணும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் கனத்தையும் மகிமையும் உணர்ந்தவர்களாய் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயித்து இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஸோ அதை நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் இந்த நாட்களில் இன்னும் தீவிரமாக ஜீவனுக்குரிய காரியங்களை நாம் யோசிக்கவும் பேசவும் அதை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.